அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ டால்ஃபின் தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நம்ம கிட்டத்தட்ட டிசம்பர் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் மெத்தட். ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ல ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோடுன்னு நீங்க வந்து போடுங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட அஃபிஷியல் பேஜ் உங்களுக்கு வந்து வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட அஃபிஷியல் சைட் developer.android.com. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்க போகிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு. ஸோ அஃப்கோர்ஸ் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ கேன் யூஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ இங்கே டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அது சேவ் ஆகணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது உங்களுடைய பியூர்லி இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் பண்ணுறதுக்கு ரேம் எவ்வளோ ப்ரோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ மினிமம் 4GB ரேம், பட் 4GBக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஸோ 8GB ரேம் இருந்தால் அது வந்து வெல் அண்ட் குட் ப்ரிஃபரபிள். ஓகே, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிக்க போகுது. இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ EXE ஃபைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆரோ மார்க்கை கொடுத்து நீங்கள் ஓப்பன்னு கொடுங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எமுலேட்டரை செட்டப் பண்ணிட்டு அந்த எமுலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதுல, பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் 10, ஆண்ட்ராய்ட் 11 அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆப் நம்ம லாங்குவேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கே ஜாவா பேசிக்ஸ் தெரிலனாலும் பரவாயில்ல, நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கற்றுக்கோங்க. தொடர்ந்து நம்ம ஆண்ட்ராய்டு பற்றியும் நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ ஜேடிகே தேவைப்படுமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஏற்றும் போதே உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் ஜேடிகேவும் சேர்ந்து வந்துடுது. அதனால் நீங்கள் தனியாக ஜேடிகே ஏற்றி அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ மட்டும் ஏற்றினாலே போதும். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்னுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸோ நம்ம கவலைப்படாதீங்க, நம்ம சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு கோடாக நம்ம வந்து பார்த்துடலாம். நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கனாலே ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கோடு வரும். அந்த கோட் நமக்கு ரன் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட நம்மளோட ஐடியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் எனி கோட் போட்டாலும் ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து அந்த ஹலோ வேர்ல்டோட மீனிங். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் அதுக்கு தான் நம்ம எடுத்தோன்னே ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மூலமாக நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்லே ஜாவா பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட். நான் வந்து கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு கொடுப்போம். நம்ம ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் ஃபினிஷிங் கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டவுன்லோடிங் பிளக்இன் ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர் பிளக்இனும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளட்டர் ஆப்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஃப்ளட்டர் யூஸஸ் டாட் ப்ரோக்ராமிங், பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ். அதனால் இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே நான் அந்த கூகுள் குரோமை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இவ்வளோ நேரம் எடுக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் ஆகிடுச்சு. டோன்ட் சார். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்னு பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ முன்னாடி வச்சுருந்தேன். நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் தான். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நான் டிலீட் பண்ணிட்டேன். அதனால் ஐ திங்க் உங்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா எமுலேட்டர். ஸோ நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். அப்படி உங்களோட வெர்ஷன் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நான் இப்போ வீடியோ போடுறேன். நீங்கள் ஒரு வேளை அது ஒரு 6 months கழிச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கும் ஒரு ஃபோன், இது மாதிரி ஃபோன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள அவைலபிள் டிவைஸ் காட்டும். அப்படி எதுவுமே அவைலபிள் டிவைஸ் இல்லைனா நம்ம இப்போ தானே ஃபஸ்ட்டு இருந்து பண்ணுறோம். ஸோ நோ வெர்ச்சுவல் டிவைசஸ் ஆடட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் வெர்ச்சுவல் டிவைஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ஃபோன் மாதிரி வரும், என்னென்ன ஃபோன்னு. நீங்கள் மோஸ்ட்லி ப்ளே ஸ்டோர் இருக்க ஃபோனே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே Pixel 4 யூஸ் பண்ணுறது ஒரு வழக்கம். ஸோ Pixel 4ஓட நான் வந்து போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்கிட்ட பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதனால நான் அப்படியே டேரெக்டாக போகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஓரியோ உங்களுக்காக ஏற்றி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஓரியோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்க ஹைட்ல இருந்துச்சு, நான் அந்த டவுன்லோட் பட்டன்றதை நான் வந்து கொடுத்தேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரபிள். நான் இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து படித்தேன். ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் நீங்கள் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் காம்பேக்டபிலிட்டி தான். ஓகே, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயாச்சு. இப்போ அன்சிப் ஆகிட்டு இருக்குது. அதை பண்ணோன்னே ஃபினிஷ் பட்டன் கொடுத்துடலாம். எஸ், ஃபினிஷ் பட்டன் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்குது இங்கே என்னென்ன அவைலபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதுன்றது. எஸ், இப்போ நம்ம கிட்ட ஓரியோவும் நம்ம கிட்ட வந்துருச்சு. 1 minute. எஸ், யூ கேன் சி இங்கே பாருங்க ஓரியோவும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது, பையும் என்கிட்ட இருக்குது. ஓரியோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.1, பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9. ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு 12 இல்லை ஆண்ட்ராய்டு 13 கூட நீங்கள் வந்து வச்சிருக்கலாம். ஸோ நான் வந்து ஓரியோ இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதே தான் நான் வந்து டேரெக்டாக நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வர்ச்சுவல் டிவைஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செட்டப் எல்லாமே பண்ணியாச்சு. பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு கோ. ஹியர். ஸோ நியூ ப்ராஜெக்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டோன்னே உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து எம்டி ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் பை டிஃபால்ட் அதில் தான் இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அவங்க அப்ளிகேஷனோட நேமு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கான்குவயர் விக்ட்ரி அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் என்னோட ஆப் நேம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க டிஃபால்ட்டானதையே வச்சுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் மெனியூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹலோ வேர்ல்டு கோட் இருக்கும், அதுதான் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஃபைல்ஸ் டு இண்டெக்ஸ்னு வரும். ஸோ அதுக்கடுத்து கிராடல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கிராடல் ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே. ஸோ கிராடல் வந்து பில்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா லாக் கேட் மாதிரி என்னென்னலாம் இருக்குன்றது சும்மா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஜேடிகே பார்த்தீங்கன்னா தானாக வந்து செட்டப் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஜேடிகேன்னு ஒன்று தேவைப்படும் ஜாவா நீங்கள் பண்ணணும்னான்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன ஒர்க் இப்போ நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டில் ஒரு கோட் பண்ணணும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணினா அதுக்கு என்னென்னலாம் தேவை ப்ரீ ரெக்வஸ்டிஸ் உள்ளே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? எஸ், பண்ணி முடிச்சாச்சு. 2 ஃபைல் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று எக்ஸ்எம்எல் ஃபைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபைல். ஸோ எக்ஸ்எம்எல் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு. அந்த டிசைன் பண்ணதுக்கு நம்ம லாஜிக் எழுதுறதுக்கு ஜாவா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அந்த கொடுத்துருக்க கூட நம்ம ரன் பண்ணுவோம். ஏன் ப்ரோ இங்கே ரெட் ஆகுது, இங்கே 10 எரர் காமிக்குதுன்னா நம்ம இங்கே கிராடல் வந்து பாருங்க பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது பில்ட் ஆனோன்னு எல்லாமே வந்து போயிடும். அண்ட் ஃபைனலி வி ஆர் ரெடி டு கோ. இருந்த எல்லா எரரும் போயிடுச்சு. கீழே கிராடலும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்ட் இன் 2 minutes 11 seconds. அதாவது அவ்வளோ நேரம் எடுத்துருக்குது, 2 minutes கிட்டே எடுத்துருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டிவைசஸ் காட்டும், நம்ம கிரியேட் பண்ண டிவைஸ். ஸோ நம்ம பிக்சல் 4ன்னு டிவைஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம், அதுதான் இங்கே காட்டுது. அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பேசிக்காக ஒரு ஹலோ வேர்ல்டுன்றதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 3 பட்டன் இருக்கும். ஸ்பிளிட்னா பார்த்தீங்கன்னா உங்கள் டிசைனும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், கோடும் பார்த்துக்கலாம். டிசைன்னா வெறும் டிசைன் மட்டும்தான். இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு தெரியுதா, இதுதான் நமக்கு அங்கே வந்து தெரிய போகுது ஆப் ரன் பண்ணும்போது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், இந்த பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கவலைப்படாதீங்க, இப்போ ரன் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். எமுலேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுது. என்ன பண்ணும், அந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸோட பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ கிராடல் பில்ட் ரன்னிங். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமுலேட்டரோட கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும் ஆப் எமுலேட்டரில். பிஃபோர் தட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு சிங்க் ஆகும் அங்கே எமுலேட்டரில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்னு வந்துருச்சு, பவர்ட் பை ஆண்ட்ராய்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் வரும் இன்னும் சிறிது நேரத்தில். எஸ், நமக்கு கிரேடல் பில்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ஆல் டிவைசஸ் டு கம் ஆன்லைன் வந்திருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். அண்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டார்டிங்னு உங்களுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இங்கே இன்ஸ்டால்ன்ற விண்டோ உங்களுக்கு வந்து வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா
லான்ச்சிங் ஆக்டிவிட்டின்னு வந்துருச்சு. லான்ச் சக்சீட். இப்போ இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் எஸ் வி டிட் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வச்ச ஆப் நேம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் மை சேனல் நான் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ திரும்ப ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்போ முன்னாடி எடுத்த அளவு டைம் எடுக்காது. ஸோ ஜஸ்ட் கிராடல் வந்து சும்மா பில்ட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ கிராடல் பில்ட் ஆகிட்டு இருக்குது. எஸ் இன்ஸ்டாலும் நமக்கு வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும். ஏன்னா இன்ஸ்டாலிங் தான் நமக்கு வந்து வந்துருச்சு. எஸ் நவ் லான்ச்சிங் ஆக்டிவிட்டின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு கோட் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்னும் ஃபர்தராக எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நம்ம ஒர்க் பண்ணுறது, கோடிங்ஸ் எப்படி நம்ம டுட்டோரியல்ஸ் மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் நம்ம வந்து போட இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ஸ்டாலேஷனில் ஸ்டக் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ